நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் அன்பே, என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே, என் அன்பே, என் நெஞ்சுக்குள் காதல் வலி. என் உடல் இன்று கடலானதே, என் உயிருக்குள் அலையாடுதே. இந்த பாறைக்குள் பனி பாய்ந்ததே, என் விரதத்தில் விளையாடுதே. ஓ சகி, ஓ சகி, பிரிய சகி, பிரிய சகி. என் அன்பே, என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே, என் அன்பே, என் நெஞ்சத்தில் காதல் வலி. விழிப்பட்ட இடம் என்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது வார்த்தை நீ பேசி, புது பார்வை நீ பார்த்து இதயத்தை இடம் மாறச் செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணை முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமா என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாட்டி இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். இனி என்ன சொல்லுவேன் என்று நான் முதலெஞ்சையும் உண்டு. இனி இறக்குகின்றியே நான் போவேன் வான் மீதிலே. ஓ சகி, ஓ சகி, பிரிய சகி, பிரிய சகி. என் அன்பே, என் அன்பே, என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி. என் அன்பே, என் அன்பே, என் நெஞ்சுக்குள் காதல் வலி. என் உடல் இன்று கடலானதே, என் உயிருக்குள் அலையாடுதே. இந்த பாறைக்குள் பனி பாய்ந்ததே, என் விரதத்தில் விளையாடுதே. ஓ சகி, ஓ சகி, பிரிய சகி, பிரிய சகி, பிரிய சகி, பிரிய சகி. ஹரிஹரசுதன் பயங்கரமா இருந்தது. பட் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினப்போ ஒரு முகத்தில் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சதுனால பார்க்க முடிச்சு. ஒரு கலைஞனுக்கு பாராட்ட விட வேற என்ன வேணும்? தேங்க்யூ. அண்ட் சுபா மேம் எப்படி பண்ணிருக்காரு? எனக்கு வந்து ஹரிஹரசுதன் இந்த ரவுண்டில் வைல்ட் கார்டு ரவுண்டில் இன்க்ளூட் ஆனதே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அன்யூஷுவல் சிங்கர். பாட்டெல்லாம் உள்கொண்டு ரொம்ப உசுரை கொடுத்து பாடுவார். அவர் ஒரு காம்படிஷனில் இருக்கார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. ரியல் ரசிகா ஆஃப் மியூசிக். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹரிஹரசுதன். லைக் யுவர் வாய்ஸ் வெரி மச். ஐ திங்க் திடீர்னு கூப்பிட்டது காரணமோ என்னவோ தெரியல, கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாய்ஸில் கொஞ்சம் கரகரப்பு இருக்குது ஹரி. ஸோ அது வந்து நீங்கள் அந்த மாதிரியே வராமல் பார்த்துக்கணும். Other than that, I don't have any issues. Yeah, lovely singing. Thank you, ma'am. Congrats. And
டாப் 2 கண்டஸ்டன்ட்ஸ் அங்கே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ ஃபைனலில் இருக்கீங்க. ஃபைனலில் ஒருவேளை இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் மூலமாக இவர் உள்ள வந்தா எந்த வகையில் உங்களுக்கு த்ரெட்டாக இருப்பார், அல்லது எந்த அளவுக்கு, அல்லது எந்த விஷயத்தில் சேலஞ்சிங்காக இருப்பார் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் பாடல்கள்னு சொல்லுவாங்க, அந்த குத்து பாட்டில் எல்லாம் பயங்கரமாக அப்படி பின்னி பெடல் இருக்கிற ஆள். ஸோ அந்த வகையான பாடல்களில் வந்து நான் வந்து அவன் கூட கம்பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூஜா? அவனோட வாய்ஸ் பயங்கர அப்படியே ஸ்ரீனி சாரே ஒருக்கா சொல்லியிருக்காரு, அவன் காத்தடிக்கிற படம் மொத்தம் வெளியில் உட்காந்து சரவணபவனில் சாப்பிட்டாலே அந்த வரைக்கும் வந்து கேட்கும்னு. ஸோ ஐ திங்க் அந்த எங்கே பாடினாலும் அந்த கிராண்டாக இருக்கும் கேட்கறதுக்கே. பவர்ஃபுல் வாய்ஸ், அது பார்த்து பயம். உங்களுக்கு மக்கள் பாடல்கள் பார்த்து பயம். ஓகே, ஹரிஹரசுதன் ஃபைனலுக்கு வர்றது பற்றி, அல்லது ஏன் ஃபைனலுக்கு வரணும்னு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இசையில் அவனுடைய கடினமான உழைப்பு, அந்த கடினமான உழைப்பு மூலிமா அவன் ஃபைனல் வரைக்கும் வரணும்னு நான் பிள்ளை பண்ண பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.